வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சசிகலாவிற்கு தேடி வந்த அதிர்ஷ்டம். கிட்டத்தட்ட அதிமுக இரண்டாக உடைந்துவிட்டது. எடப்பாடி பழனிசாமியின் அணியினர் என்றும் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணியின் அணிகள் என்றும் தற்பொழுது இரு பிரிவுகளாக அதிமுக உடைந்துவிட்டது. பெரும்பான்மையான அதிமுகவின் நிர்வாகிகள் சி.வி. சண்முகம் பக்கமும் எஸ்.பி. வேலுமணியின் பக்கமும் இருக்கிறார்கள். 1008 நிர்வாகிகள், குறிப்பாக 70 மாவட்ட செயலாளர்கள், 24 எம்எல்ஏக்கள் என்று சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணிக்கும் ஆதரவாக செயல்படுகிறார்கள். தற்பொழுது அதிமுகவில் மீண்டும் சசிகலாவை இணைக்க வேண்டும். தாவேகாவின் அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெறவில்லை. நீங்கள் மக்களிடம் தெரிவித்தது தவறானது. நாங்கள் பதவிற்காக விஜய் அவர்களை ஆதரிக்கவில்லை. மக்களின் தீர்ப்பிற்கு நாங்கள் கட்டுப்பட்டோம். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக இருக்கிறது. சட்டசபையில் எடப்பாடியின் பேச்சை மீறியது தவறா என்று கேட்டால் அவரது முடிவுகள் தவறாக இருக்கிறது. ஒருதலை பட்சமாக எங்களால் முடிவுகளை மேற்கொள்ள முடியாது. அதிமுக என்பது எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் சிறப்பாக வழிநடத்திய ஒரு மிகப்பெரிய பேரியக்கம். அதை எடப்பாடி தற்பொழுது சிதைத்து கொண்டு இருக்கின்றார். சசிகலா அவர்கள் அன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் முதல்வர் என்று கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது ஒருமனதாக அவர் எடுத்த முடிவிற்கு நாங்கள் கட்டுப்பட்டோம். அன்றைக்கு ஓபிஎஸ்ஐ முதல்வராக தொடரட்டும் என்று நாங்கள் கூறியிருந்தால் இன்றைக்கு எடப்பாடி பொதுச்செயலாளராக தொடர்ந்திருப்பாரா? ஏன் ஓபிஎஸ் அவர்கள்தான் திமுகவில் இருந்திருப்பாரா? இன்று அதிமுகவே ஆட்சியை அமைத்திருக்கும். அன்றைக்கு நாங்கள் செய்த மிகப்பெரிய தவறு ஓபிஎஸ் அண்ணன் மீது இருந்த சிறிய கோபத்தால் நாங்கள் அதிமுகவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டோம். தற்பொழுது நாங்களும் அதற்கு முழுமையான காரணம். ஆனால் இப்பொழுது தப்பை உணர்ந்து விட்டோம். சசிகலா அதிமுகவில் இணையாமல் தற்பொழுது புதிய கட்சியை தொடங்கியதும் நாங்கள் செய்த தவறுதான். கட்சிக்குள் ஒற்றுமை மட்டும்தான் முக்கியம். இன்று வரைக்கும் சசிகலா அவர்கள் எங்களை ஒட்டுமொத்தமாக தவறான முறையில் பேசவில்லை. எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்பதை மட்டும்தான் பிரச்சாரங்களை செய்கிறாரே தவிர எங்கள் மீது தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் சசிகலா அவர்கள் இன்று வரை குற்றம் சாட்டவில்லை. ஆனால் நாங்கள் தான் சசிகலா அவர்களை ஒதுக்கிவிட்டோம். இன்றைக்கு கூறுகிறோம் சசிகலா அவர்கள் அதிமுகவிற்கு தேவை. அவர் புதிய கட்சியை தொடங்கினாலும் பரவாயில்லை, அந்த கட்சியை அதிமுகவுடன் இணைத்து கொண்டு சசிகலாவே அதிமுகவின் பொதுச்செயலாளராக செயல்படட்டும். நாங்கள் பொதுச்செயலாளராக இருக்க விருப்பமில்லை. அதிமுகவிற்கு ஒற்றுமைதான் தேவை. அதேபோல் டிடிவி தினகரன் தொடங்கிய கட்சியையும் அதிமுகவில் இணைத்து கொண்டு அவரும் அதிமுகவில் இயங்க வேண்டும். அதிமுக என்பது பேர் இயக்கம். திமுக வர்சஸ் அதிமுக என்று இருந்த தமிழகம் தற்பொழுது தாவேகா திமுக என்று மாறிவிட்டது. அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது. நிச்சயம் மக்கள் அதிமுகவை புறக்கணிக்கவில்லை. அதிமுக தான் மக்களை புறக்கணித்து விட்டது. சரியான கொள்கைகளை மக்களிடம் நேரடியாக கூறவில்லை. மக்களது பிரச்சனைகளை முன்வைக்காமல் உட்கட்சி மோதல்களால் அதிமுக தற்பொழுது இந்த நிலைமையில் மாறிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறுகளை இனியும் தொடர விடமாட்டோம். சரியானவைகளை தான் நாங்கள் இனிமேல் அதை கையாள்வோம். சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளோம். நீதிமன்றத்திற்கு சென்றாலும் கூட வழக்குகள் எங்களுக்கு சாதகமாகத்தான் வரும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னிச்சையாகவும் 5 நிர்வாகிகளின் ஆதரவுகளுடன் மட்டும்தான் செயல்படுகிறார். ஆனால் சுமார் 1800 நிர்வாகிகள், 24 எம்எல்ஏக்கள், 80 மாவட்ட செயலாளர்கள் பக்கம் தங்களுக்கு சாதகமாகவே செயல்படுகிறார்கள். இதனால் நிச்சயம் அதிமுகவின் அரசியல் களம் எங்களுக்கு சாதகமாகவே வரும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயம் அதிமுகவில் தொடர முடியாது. பொதுச்செயலாளர் பதவியில் அவர் இனியும் இருக்க முடியாது. பொதுக்குழுவை உடனடியாக கூட்டவில்லை என்றால் நிச்சயம் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய தயாராக இருக்கிறோம். அவரே தானாக முன்வந்து பொதுக்குழுவை கூட்டினால் அதிமுகவில் வேறேதேனும் முக்கிய பதவிகளை கொடுப்போம். ஆனால் நீதிமன்றம் வரை செல்ல வைத்துவிட்டால் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் கூட எடப்பாடியை நாங்கள் நீக்க முன்வருவோம் என்று அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில்
பேசும் பொருளாக எஸ்பி வேலுமணியின் ஆதரவாளர்களும் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்களும் தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிச்சயம் சசிகலா அவர்களுக்கு இந்த முறை அடித்த அதிர்ஷ்டமாகவே பார்க்கப்படுகிறது. பல துன்பங்கள் எடப்பாடி பழனிசாமியை நம்பி முதல்வர் பதவியை கொடுத்து சிறைக்கு சென்றார் சசிகலா அவர்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக அவரது பதவியை பறித்து எடப்பாடி செய்த துரோகம் தற்பொழுது அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது என்பது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடுகள் மக்கள் மத்தியில் தற்பொழுது பேசும் பொருளாக மாறியுள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் சிக்கிக்கொண்டு கிட்டத்தட்ட 11 தேர்தல்களில் தோல்வியை மட்டும்தான் தழுவியுள்ளது. சசிகலாவை தவிர அதிமுகவை இனி யாராலும் காப்பாற்ற முடியாது என்று சி.வி. சண்முகம் அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களும் கூறியுள்ளனர். தாவேகாவில் இணைந்து நாங்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்போம் என்று எடப்பாடி மக்களை திசை திருப்பினார். ஆனால் இன்று தாவேகாவின் அமைச்சர்கள் தயாராகி பதவி பிரமாணமும் செய்துவிட்டார்கள். நாங்கள் அதில் இடம்பெற்றோமா? ஏன் இவ்வாறு எடப்பாடி மக்களை குழப்புகிறார்? உண்மையின் பக்கம்தான் நாங்கள் இருக்க விரும்புகிறோம். ஜெயலலிதா அவர்களது வழியில் எடப்பாடி செயல்படுவார் என்று நாங்கள் நம்பினோம். ஆனால் நிச்சயம் எடப்பாடி அதை தவறிவிட்டார். குடும்ப அரசியலை அதிமுகவில் கொண்டு வர திட்டமிட்டார். அதை நாங்கள் எதிர்த்து களம் காண போகிறோம். சசிகலா அவர்கள் மீண்டும் வர வேண்டும். டிடிவி தினகரன் அதிமுகவில் இணைய வேண்டும் என்று சி.வி. சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் கூறியுள்ளது அதிமுகவில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் இன்னும் ஒரு சில வருடங்களில் ஏற்படும். அதற்கு முன்பாக எடப்பாடியின் தலைமை பொறுப்பிலிருந்து நாங்கள் நிச்சயமாக எடப்பாடியை நீக்கி வேறு ஒருவருக்கு அந்த பதவியை கொடுக்க முன் வருவோம். அதிமுகவில் இனி சசிகலா அவர்களே தான் உயர்ந்த பதவியில் இருப்பார். அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளை இறுதியானது என்பதற்கேற்ப சி.வி. சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தது நடக்குமா? அவர்தான் அதிமுகவின் அனைத்து விதமான கட்டுப்பாட்டிற்கும் பொறுப்பானவர் என்று மக்களிடம் கூறுகிறார். அப்படியானால் தேர்தலில் வெற்றியடைந்திருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியான தோல்விகளை மட்டும்தானே தழுவி வருகிறார். அவர் மீது நாங்கள் ஏன் ஒட்டுமொத்தமான அதிகாரங்களை வைக்க வேண்டும்? எடப்பாடி பழனிசாமியின் மீது நிச்சயமாக நாங்கள் நல்ல மதிப்புகள் இருந்தது. ஆனால் இப்பொழுது இல்லை. அவர் அதிமுக தோல்வியடைந்த போதிலும் திமுகவுடன் கைகோர்த்து ஆட்சி அமைக்க திட்டமிட்டிருந்தார். அது எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சி.வி. சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் கூறியது சரியா தவறா? அதிமுகவில் சசிகலா அவர்களது தலைமை சிறப்பாக இருக்குமா அல்லது எடப்பாடியின் தலைமை சிறப்பாக இருக்குமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.